No sign shall be given to this generation. மார்க் 8:12. இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, யோவான் 10:10 I came that they may have life and have it abundantly. அவர்கள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இறைவன் என்றால் நிறைவு, முழுமை, அனைத்து நன்மைகளின் தொகுப்பு, தி எம்பாடிமெண்ட் ஆஃப் குட்னஸ். அவைகளிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நன்மைத்தனமோ, அழகோ, திறமைகளோ அல்லது எல்லா விதமான நன்மைத்தனத்தினுடைய மூலக்கூறுகளை நாம் இறைவனிடமிருந்து பெறுகிறோம். ஆக இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவைகள் மெளிரும். என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க, உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம் என்பது ஒரு தமிழ் பாடல். என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க, உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம். ஆக இறைவன் இருக்கும் பொழுது எப்படி ஒளி இருக்கின்ற இடத்தில் பிரகாசம் இருக்கிறதோ, ஒளி இல்லை என்றால் இருள். அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் மறுபடியும் பாருங்கள். மைக்கேல் ஆஞ்சலோ இவர்களை பற்றியெல்லாம் நிறைய கதைகள், அவர்களுடைய அனுபவங்கள். அதில் இந்த கடைசி ராப்போசனத்தை வரையும் பொழுது அவர் முதலில் ஒரு இயேசுவினுடைய படம், அப்போஸ்தலர் படம், இயேசுவின் படத்தை வரையும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு இளைஞன், மாசு மறுவற்ற முகத்திலே எந்த விதமான இந்த பாவத்தினுடைய ரேகைகள் இல்லாமல் ஒரு நிர்மலமான ஒரு முகம். அந்த முகத்தை பார்த்து அவர் இயேசுவினுடைய முகமாக வரைகிறார். பிறகு 12 அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து வரையும் பொழுது அவருக்கு பல அனுபவங்கள். எனக்கு கூட ஒரு அனுபவம், பேராலயத்தில் அந்த ஆலயத்தின் முகப்பில் இந்த 12 அப்போஸ்தலர்களை வட்ட வடிவிலே போட வேண்டும் என்று பல இடங்களில் தேடி அது கிடைக்கல. அதாவது ஒரே மாதிரி இருக்கணும், 12 அப்போஸ்தலர்களுடைய இந்த போஸ் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த முகம் அதை போட வேண்டும் என்று கடின முயற்சி இருக்கும்போது ஒரு தடவை தேடும் பொழுது 12 பேர் கிடைத்து விட்டார்கள். ஏறக்குறைய நல்ல பிக்சல்ஸ், அச்சுக்கு உரிய வகையில் அழகான முகங்கள் கிடைத்தன. அதெல்லாம் உடனே எடுத்து பிரிண்ட் போட்டு சிவகாசிக்கு அனுப்பி பெரிய சைஸை போட்டு ஒரு 2 மட்டும் கொடுத்து அனுப்புங்க, சாம்பிளுக்கு பார்ப்போம், பிறகு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்தது. அதை மேஜை மேலே வச்சுருந்தேன். அதை பற்றி பேசும் பொழுது, அதை பற்றி பல யோசனைகள் செய்யும் பொழுது ஒரு நண்பர் அலுவலகத்துக்கு வந்தவர் பார்த்தார். ஃபாதர் இது என்ன அப்படின்னு கேட்டார். இந்த 12 அப்போஸ்தலர்கள் மேலே ஆலயத்தின் முகப்பிலே போடப்போகிறேன், இது 2 சாம்பிள் அப்படின்னு சொன்னேன். ஃபாதர் இதுங்களை பார்த்தா அப்போஸ்தலர் மாதிரி தெரியலையே அப்படின்னாரு. எனக்கும் கொஞ்சம் சந்தேகம், என்ன இவங்களை பார்த்தா எல்லாம் நடிகர்கள் போல இருக்கிறார்களே, ஆக்டர்ஸ். அவர் பார்த்தா அதான் உண்மை, நடிகர்கள் அப்போஸ்தலர்களை போல நடித்ததை படம் எடுத்து போட்டிருக்கிறார்கள். இப்போ நான் தாடி மிஷியெல்லாம் வச்சுக்கிட்டு இயேசுவை போல காட்சி வச்சா நான் இயேசுவாயிட முடியுமா? நான் தான். அதுபோல் அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆக்டர்ஸை அப்படியே எடுத்து படம் எடுத்து போட இருந்தேன். அந்த நண்பர் சொன்னதுனால சற்று யோசனை பிறகு இல்லை, அவர்கள் அந்த 12 அப்போஸ்தலர்கள் இல்லை. பாருங்கள், இது அந்த பிரிவினை சபைகள் சொல்லுகிறார்கள் சிலை வழிபாடுன்னு சொல்லும்போது, அது அப்போஸ்தலர் என்றால் ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கக்கூடிய வகையில் சென்ட் பீட்டர் இப்படித்தான் இருப்பார். அவரை போல இன்னொரு நடிகர் வேஷம் போட்டால் கூட அவர் நடிகரையே தவிர அவர் சென்ட் பீட்டர் அல்ல.
சரி, இது குறுக்கு கதை. நம்ம மெயின் கதை என்ன? மைக்கேல் ஆஞ்சலோ கதை அல்லவா? மைக்கேல் ஆஞ்சலோ அந்த 12 அப்போஸ்தலர்களையும் வரைந்து இறுதியிலே யார்? நம்ம ஃப்ரெண்டு யூதாஸ், அவனை வரையணும். அப்போ அதுக்கு ஒரு முகம் தேடுறார். ஒரு பாவப்பட்ட ஒரு முகம் வேணும். தேடி கடைசியில் ஒருத்தரை கண்டுபிடிச்சி, அப்பா நீ வந்து உட்கார். அவன்கிட்ட சொல்லலை ஒன்று தான் யூதாஸாக வரைய போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஒன்று வரையணும். சரி, மாடலாக உட்காந்தா கொஞ்சம் காசு கிடைக்கும். ஆகவே இதெல்லாம் போய் உட்காந்தா கொஞ்சம் காசு கிடைக்கும், அது ஆகுமே நம்முடைய செலவுக்கு அப்படின்னு சொல்லி போய் உட்கார்றான். இந்த முறை அவனை பார்த்து வரையும் பொழுது அந்த மாடலாக உட்கார்ந்தானே அவனுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. மைக்கேல் ஆஞ்சலோ கேட்குறான், ஏன்பா அழுகுற? நான் தான் இயேசுவுக்கு மாடலாக அமர்ந்தேன், என்னை பார்த்து தான் இயேசுவை வரைந்தீர்கள். இப்பொழுது நான் யூதாஸை போல இருக்க மாடலாக அமர்ந்திருக்கிறேன். காரணம் என்னுடைய பாவ வாழ்க்கை. உன்னை விட்டு நான் நீங்கினால் உருப்படுவது கிடையாது. நம்ம சாதாரண சொல்ல உருப்பட போகிறது இல்லைன்னு சொல்ல, அது உருப்படுவது என்பதுதான் இலக்கணமாக கூறுகின்ற வார்த்தை. என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது உருப்படுவது எக்காலம். இறைவனை விட்டு நீங்கினால் நான் உருப்பட போவது இல்லை என்பது நிச்சயம். Let nothing disturb you, let nothing frighten you. All things pass, God never changes. Patience achieves all it strives for. Whoever has God lacks nothing. God alone suffices. Teresa of Avila. எதுவும் உங்களுக்கு இடையூறாகவோ பயமுறுத்துவதாகவோ இல்லாதிருக்கட்டும். எல்லாம் கடந்து போகும். கடவுள் என்றும் மாறாதவர். பொறுமை விரும்பும் அனைத்தையும் அடையும். ஆகவே அந்த பொறுமை நமக்கு தேவை. Whoever has God lacks nothing. God alone suffices. Teresa of Avila. கடவுளை பெற்றிருப்போருக்கு தேவை எதுவும் இல்லை, கடவுள் மட்டுமே போதும். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு அருமையான ஆங்கில கவிதை, அது நிறைய பேருக்கு அது பிடித்தமானது. இவைகளை நான் பசிலிக்காவிலே ஆராதனை கோவிலுக்கு போகின்ற 2 இடத்துல மிகப்பெரிய வகையில் ஒரு ஃப்ளக்ஸ் போர்டாக எழுதி வைத்திருக்கிறேன். அருமையாக இதை நிறைய பேர் வருகின்ற டூரிஸ்ட் பக்தர்கள் செல்ஃபோனில் அதை ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அந்த வார்த்தைகள் இதான்: He never owned a home, he never had a family, he never went to college, he had no credentials but himself. While he was still a young man, the tide of public opinion turned against him. His friends ran away. He was nailed to a cross between 2 thieves. When he was dead, he was laid in a borrowed grave. Centuries have come and gone, and today he is the leader of the column of progress. I am far within the mark when I say that all the armies that ever marched and all the kings that ever reigned put together have not affected the life of man upon this earth as that one solitary life. One solitary life. அவருக்கு சொந்தமாக வீடு இல்லை, குடும்பம் இல்லை, கல்லூரிக்கு செல்லவில்லை, தம்மை தவிர வேறு சான்றுகள் இல்லை. அவர் இளைஞனாய் இருந்தபோதே பொதுமக்களின் எண்ணம் அவருக்கு எதிராக மாறியது. அவரது நண்பர்கள் அவரை விட்டு ஓடினார்கள். 2 கள்வர் நடுவில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் இறந்தபின் இரவல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். 21 நூற்றாண்டுகள் உருண்டோடிவிட்டன. இன்றும் அவர் முன்னேற்ற பாதையின் தலைவராக இருக்கிறார். இவ்வுலகில் இந்த தனியொரு மனிதனின் வாழ்வு ஏற்படுத்திய பாதிப்பு தாக்கம் போல் வெற்றி அடைந்த எல்லா இராணுவமும் ஆண்ட அரசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஏற்படுத்தவில்லை என்றால் அது மிகையாகாது. உணர்ந்தால் இருப்போம். Lord Jesus, may I always recognize your saving presence in my life and never forget your promises when I encounter trials and difficulties. இயேசுவே, என் வாழ்வில் துன்பத்துயரங்களை சந்திக்கும் போது உமது வாக்குறுதிகளை மறக்காமல்
வாழ்வழிக்கும் உமது பிரசன்னத்தை உணரச் செய்யும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே உமது பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கின்றேன். உம்முடைய பிரசன்னத்தோடு நான் வாழ உமது அருளையும் ஆசிரையும் தாரும். நாங்கள் மட்டுமல்ல, இன்னும் தொலைக்காட்சி ஊடகங்களின் வழியாக உம்மை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் உம்மை பார்த்து ஜெபிக்கின்ற மக்கள் அனைவரையும் தொட்டருளும். பிரசன்னத்தை தந்தருளும். அங்கேயும் பிரசன்னம் இருக்கும் பொழுது தீமை தீங்கு எம்மை விட்டு அகல்வதாக. எம்மை ஒருபொழுதும் இவைகள் பயமுறுத்தவோ இன்னல் கொடுக்கவோ செய்யாமல் இவைகளை நீர் புறம்பே தள்ளியருளும். முது பிரசன்னம் ஒன்றுமே போதும். அதுவே எங்களுக்கு வழியாக, வாழ்வாக, ஒளியாக இருக்கச் செய்திருளும். எங்கள் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்திருளும். தவக்காலத்தை துவக்க இருக்கின்ற நாங்கள் இந்த நாட்களிலே அதற்குரிய தயாரிப்பை மேற்கொள்வோமாக. எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் தூய்மையாக்கிலும் இன்னும் சிறப்பாக எங்கள் ஆலயத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக உதவுகின்ற பல வகையான உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், வேலை செய்பவர், எங்கள் பிள்ளைகள், இன்னும் பல வகையில் இதை சுத்தம் செய்வதற்கு முயற்சிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆலயம் என்பது உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடம் என்பதை இன்னும் அதிகமாக உணர்வதற்கு இது வாய்ப்பாக அமையட்டும். அனைவரையும் ஈர்க்கின்ற வகையில் எங்கள் ஆலயம் அமைந்து இந்த சிறப்பான ஜூபிலி ஆண்டிலே அனைவருக்கும் அதிகமாக உமது அருளையும் ஆசிரியையும் தரக்கூடிய வகையில் இந்த ஆண்டு அமைவதாக. இன்னும் யாரெல்லாம் இன்று அவசியமாக முது உதவியையும் அருளையும் ஆசிரியையும் பெற விரும்புகிறார்களோ, தேவைப்படுகின்றார்களோ, அவர்களுக்கு முதலை ஆசிரியை அழைத்தரலும். ஆபத்துக்கள் விபத்துக்கள் மத்தியில் இருப்பவர்களை காப்பாற்றும். நோய் நொடி, தனிமை, வயோதிகம் இவைகளினால் வருந்துவோர், துயருவோர் இவர்களை ஆசிர்வதியும். மனித ஆச்சரியங்களினால் பல வகையில் துன்பப்படுபவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமென்.